சிங்கப்பெண்ணை இன்னைக்கான சிங்கப்பெண்ணை எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறோம். ஸோ செவரக்கோட்டையை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா அன்பு, ஆனந்தி, வார்டன், ஸோ இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த விஷயம் எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸோ அங்கே இருக்கிறவங்க தெரிஞ்சு, அதாவது இந்த வார்டன் வந்து பேசுகிற எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னாக்க அங்கே இருக்கிற அந்த பொண்ணு வந்து எல்லாத்தையும் கேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸோ இந்த விஷயத்தை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்கே நம்ம மகேஷரோட ஃபேமிலியில் இருக்க அவங்க அம்மா கிட்ட வந்து எல்லா விஷயம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து சவரக்கோட்டிங் எல்லாருமே போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதுதானே நமக்கு நல்ல ஒரு டைமு. ஸோ இந்த டைம் விட்டோம்னா கண்டிப்பாக இவங்கள பிடிக்க முடியாது. நேரா அவங்க போய் பேசிட்டு எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு வந்துருவாய்ங்க. அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களும் சாவர்கோட்டைக்கு வந்து கிளம்புறாங்க. இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மகேஷரோட அம்மா, அப்பா, ஸோ மகேஷ் சார் இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளம்பிட்டாங்க. ஸோ இங்கே நம்ம ஆனந்தி, நம்ம அன்பு, அப்புறம் இந்த வார்டன் எல்லாமே போயிட்டுருக்காங்களே. ஸோ இடையில கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல லாக் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்க, ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதாச்சும் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்கேயே நின்று வந்து பேசுகிறாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தெரியாத மாரியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க வந்து பேசுகிறாங்க. ஸோ வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அன்பும் நான் கூட வந்திருக்காருன்னு தெரியும். பட் அதான் பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே வந்து நம்ம மகேஷ் சார் கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா விஷயம் வந்து பேசுகிறாங்க. இந்த மாரி தான் அப்படின்ட்டு. ஆனா கடைசியில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பெரிய ட்விஸ்ட்டா குடுக்க போறதே இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மகேஷ் சார் தான். ஸோ முதல்ல ஆரம்பத்தில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாரி நாங்க வந்து பேச போறோம். சவரக்கோட்டைக்கு போயிட்டு வந்து, இங்க ஆனந்தியோட ஃபேமிலி கிட்ட நாங்க வந்து போய் பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுறாங்க. எதுக்காண்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து நம்ம ஆனந்திக்கு வந்து இந்த நீங்க சொன்னீங்கல்ல, ஸோ அந்த ஒரு ப்ரொபோசல் புடிக்கலையாம். ஸோ அதனால அவங்ககிட்டயே போய் பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் பேச போறாங்க. ஏன் புடிக்கலையா? அப்படின்ற மாரி இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தெரியாத மாரியே வந்து கேட்குறாங்க. ஸோ அழகா வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு தான் நெனைக்கிறேன். ஸோ அவங்க பேசின பேச்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாத்தையும் இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏன் புடிக்கல? என்ன காரணம்? அப்படின்ற மாரி இவங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமா வந்து அவங்களுக்குள்ள வந்து எல்லாத்தையும் வெளிய வருது. ஏன்னா ஆனந்திக்கு வந்து வேற ஒரு பையன புடிச்சிருக்கான் அப்படின்ற மாரி வந்து பேசுறவும், நம்ம அங்க அவங்க நம்ம மகேஷோட அம்மாவும் ஏன் அப்படின்ற மாரி கேட்கவும், ஸோ அவங்களும் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இந்த மாரி தான் வந்து அன்ப தான் புடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க ஆனந்தி. அது எப்படி அவ சொல்லுவா? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்படி இப்படி கேட்கவும், ஸோ ஒவ்வொரு விஷயமா வந்து வெளிய வந்துட்டே இருக்கு. ஸோ கடைசியில பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ நம்ம மகேஷ் சார் அங்கேருந்து சடனா வந்து எந்திரிச்சுன்னு வந்து வந்துட்டாரு. அப்பதான் அவங்களுக்கு பெரிய ஷாக்கே இருக்கு. கூட இவ்வளோ நேரம் மகேஷ் சார் இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாம நம்ம வந்து பேசிட்டு இருந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மகேஷ் சார் இருந்துக்கிட்டு எப்படி எப்படி நடக்காது இந்த கல்யாணம் அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவருமே வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் ஒவ்வொரு பேச்சிலுமே பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்பவே கோவத்தில வந்து இருக்காரு. மகேஷ் சார் விட்டு அடிச்சுருவாரு போல. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய கோவத்தில இருக்காரு. ஸோ இவங்கள எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எப்படியாச்சும் சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வார்டன் வந்து இருந்தாங்க. ஆனா கடைசியில எல்லாமே கையை நழுவி போற மாரி வந்து ஒவ்வொரு விஷயமே நடக்குது. என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ஒண்ணுமே புரியல. எப்படியாச்சும் இந்த விஷயத்த நம்ம முடிச்சு விடணும். ஸோ அன்பு, ஆனந்திய வந்து சேர்த்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சவரக்கோட்டைக்கு போன இவங்கள பாதியிலேயே வழிமறிச்சு எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கோவத்துல வேற நம்ம மகேஷ் சார் வந்து பேசிட்டு இருக்காரு. இதுக்கு என்னதான் பண்றது? என்னதான்டா வழி? அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குமே ஒண்ணுமே புரியவே இல்ல. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னாக்க, இங்க நம்ம அன்புமே வந்து வெளில வந்துட்டாரு. ஸோ அவருமே வந்து கூட வந்திருக்காரு. எல்லாமே அப்பதான் தெரியுது. அப்பதான் சொல்றாரு நம்ம மகேஷ் சார், "அவன என் தம்பி மாரி நான் பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில என்னவே ஏமாத்தி இவ்ளோ பெரிய மோசம் பண்றானா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வார்த்தைய சொன்னதுமே பார்த்தீங்கன்னாக்க, "ஸோ இல்ல நான் அப்படியெல்லாம் இல்ல. ஆனா நான் தான் அந்த பையன், அதாவது பார்த்தீங்கன்னாக்க, அழகன் நான் தான் அப்படின்னு சொன்னதுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க, இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க, நம்ம மகேஷ் செம்ம கோவம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இங்க மகேஷ கீழ தள்ளிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கீழ தள்ளிவிட்டு மகேஷ் சார் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அன்பு மேல கல்ல தூக்கியே போட போயிட்டாரு. மனுஷனுக்கு எவ்வளோ கோவம் பாருங்களேன்! எப்புட்றா நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண வந்து நீ வந்து இது பண்ணுவ அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்க, அவர் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோவப்படுறாரு. ஸோ அவர் கோவத்துல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா தன்னோட மனசுக்குள்ள நெறைய ஆசைய வச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா பெரிய இடத்து பையனா எல்லாம் ஓகே சொல்லிடுவாங்க அப்படின்னு ஒரு நெனப்புல இருந்துட்டாரோ என்னவோ தெரியல. கடைசியில எல்லாமே அட்டு ஃப்ளாப் ஆயிப்போச்சு. ஸோ உடனே வேற என்ன பண்ணுவாரு இவரும் அந்த கோவத்துல அவங்க மேல தூக்கி ஏதோ ஒண்ணு கையில கிடைக்கிறத விட்டு அடிச்சிடலான்னு பார்த்தா கையில கல்ல தான் கிடைச்சிச்சு.
தூக்கி மேலே போட்டுடலான்னு பார்த்தா கடைசியில் ஆனந்தி போய் தடுத்து நிறுத்தி போட்டாங்க. சார் சார் இல்லை சார் நானும் அன்பு தான் சார் லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னும் சவரக்கோட்டைக்கு போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் பேசுனாங்கன்னு வைங்களேன், இன்னும் நடக்கிற விதமே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சவரக்கோட்டையில் அவங்க நம்ம ஆனந்தியோட அண்ணன் வந்து ஓடி போயிட்டாங்களே ஒரு பொண்ணு கூப்பிட்டு, அந்த பொண்ணு வேறு யாருமே கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நம்ம அன்போட ஃபேமிலி சப்போர்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இன்னுமே வந்து ஒரு பேட் லாக் இருக்குது. ஆல்ரெடி நீ என் வீட்டு பொண்ணவே நீ கூட்டிகிட்டு போயிட்ட. ஏன்னா அதனால் என் பெரிய பொண்ணோட கல்யாணமே நின்று போச்சு. நான் எதுக்கு நான் உனக்கெல்லாம் எங்கள் பொண்ணை தரப்போகிறேன். ஒழுங்காக அப்படியே ஓடி போயிடுங்க. எனக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேச்சு வந்து பேசுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆனந்தியோட அப்பா தான் ஏதாச்சும் கொஞ்சம் சமாதானப்படுத்தி விடுவாருன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவங்க பேசுகிற பேச்சுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களால கொஞ்சம் கூட வந்து பேசவே முடியாத நிலைமைக்கு வந்து சவரக்கோட்டையில் போய் ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடக்க போகுது. ஸோ 2 காருமே கண்டிப்பாக வந்து சவரக்கோட்டை வரைக்கும் போக தான் போகுது. அங்கே போயிட்டு ஊரில் நான் நீ அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்க தான் போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே வேறு ஊரில் வேறு ஒரு பையன் இருக்கான் இல்லையா? ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அடிச்சுக்கிட்டவன் தான். ஸோ இந்த பொண்ணை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்க கடத்துக்காண்டி உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேட்ட இவர் தான் இது. ஸோ அவருமே பார்த்தீங்கன்னாக்கா 3ஆவதாக ஒரு பையனாக போய் நிற்பாங்க. என்னடா இது ஒரு பொண்ணுக்கு 3 பேர் அடிச்சுக்கிறாங்களே அப்படின்ற நிலமை கண்டிப்பாக இந்த ஒரு சிங்கப்பெண்ணை ஒரு எபிசோடில் வந்து வரப்போகுது. இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு எனக்கு யாரை விருப்பம் இருக்குன்னு நான் அவனை தான் கட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட் அண்ட் ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆனந்தி வந்து சொல்லிடுவாங்க. யாரும் வேறு வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் வாயை மூடிக்கிட்டு வேறு வழியை இது பண்ணிக்கிட்டு அப்படியே தான் போக வேண்டியது தான். வேறு என்ன செய்ய முடியும் நம்ம? ஸோ அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ வேறு என்ன நடக்க இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீரியலோட அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வைங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வெப் சீரிஸோட அப்டேட்டுமே நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ வேறு ஏதாச்சும் வெப் சீரிஸை நாங்கள் மிஸ் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இந்த வெப் சீரிஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதோட அப்கமிங் ரிவ்யூவாக நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக நாங்கள் செய்கிறோம். ஸோ அதுக்காக நாங்கள் வந்து இருக்கோம். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி எனக்கு இந்த வீடியோ தான்ப்பா வேணும் அப்படின்னு சொன்னாலுமே நாங்கள் வந்து அதை செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிங்கப்பெண்ணை எபிசோடும் நம்ம கிட்டத்தட்ட வந்து கிளைமேக்ஸ் சீனுக்கு தான் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து ஆனந்திக்கு கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சுன்னு அட்லீஸ்ட் இந்த எபிசோடு வந்து கடைசி எண்டு தான் இது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பாருங்கள். ஸோ சிங்கப்பெண்ணோட ஃபேவரட் செலக்ட் யாராச்சும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யார் யார் அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.